நம்புகிறவர்கள் தான் பயன் பெறுவார்கள், நம்புகிற அளவுக்கு தான் பயன் பெறுவார்கள். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நம்புறதுன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு பைபிள் வார்த்தை என்னது? விசுவாசம். உலகத்தில், வெளி உலகத்தில் விசுவாசன்ற வார்த்தை தெரிய மாட்டேங்குது வெளி ஆட்களுக்கு. சபையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதனால தான் நான் வேணுன்னே நம்பி வாழணும்னு சொல்கிறேன். ஏன்னா வெளி மக்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. நம்பி வாழ்கிறதுனா பைபிள் அது எப்படி சொல்கிறது? விசுவாசத்தினால் வாழ்கிறது. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஸோ நம்ம கேஷுவலாக நம்பின்னு சொல்கிறப்போ பைபிள் வந்து அதை விசுவாசிக்கிறதா சொல்லுது. ஸோ பைபிள் வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும். தேவன் எப்படி வச்சிட்டார்னா, இதை நம்புகிறவர்கள் தான் பயன் பெறுவார்கள், நம்புகிற அளவுக்கு தான் பயன் பெறுவோம். இந்த வாக்கு தத்தம் பைபிளில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நாம் பயனடைய மாட்டோம். வாக்கு தத்தம் பைபிளில் இருக்கா? இருக்கு. பைபிள் என் கையில் இருக்கா? இருக்கு. அதனால நான் பயன்பெற மாட்டேன். இந்த வாக்கு தத்தம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமா? ஓகே, அதனாலையும் நான் பயன்பெற மாட்டேன். பத்தாது. இல்லை, எனக்கு பைபிள் தெரியும், நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். எனக்கு 31:8 தெரியும், எனக்கு எபிரேயர் 13:5 தெரியும், எனக்கு இதெல்லாம் பத்தாது. மனப்பாடம் பண்ணால் பத்தாது. நல்ல ஸ்டார்ட், நல்லது. மனப்பாடம் பண்ணுறது சூப்பர், நம்புறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு வாக்கு தெரியும், எனக்கு இது எங்கே இருக்குன்னு தெரியும், இதெல்லாம் சொன்னால் பத்தாது. நம்புறீங்களா? நம்பினா தான் பயன்பெற முடியும், நம்பலைன்னா பயன்பெற முடியாது. நம்புற அளவுக்கு தான் பயன்பெற முடியும். என்னமோ தெரியல, தேவன் அப்படி செட்டப் பண்ணிட்டார். வாழ்க்கையில் சில நேரம் அது அப்படி தான் இருக்குது. நம்மகிட்ட ஒன்று இருக்குன்றதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக பயன் பெறுவோன்னு கிடையாது. இருக்குதுன்னு தெரியணும், அதை எடுத்து யூஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ தான் ஆக்சுவலாக அதிலிருந்து பயன் பெற முடியும். ஒன்றும் இல்லை, சில நேரம் பாக்கெட்லேயே சாவி வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் இப்போ தேடின்னு இருப்போம். சாவி காணோம். ஏன்னா பாக்கெட் நிறைய என்னென்னமோ இருக்குது. இப்போ காலையில் வச்ச சாவி மறந்துருச்சு, இப்போ சாயங்காலம் வந்து எங்கேயோ தேடி கடைசியில் ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த பாக்கெட்டை செக் பண்ணிங்களா? ரொம்ப பிரைட்டான ஐடியா மாதிரி நமக்கு கேட்குறப்பவே ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? பாக்கெட்டை கடைசியில் பாக்கெட்டில் பார்த்தா பாக்கெட்டில் இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த வேடிக்கையை பாருங்கள். நம்மகிட்டே இருக்குது அது, ஆனால் அது இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இருக்குதுன்னு தெரியணும், அதை எடுக்கணும், அதை யூஸ் பண்ணணும், அப்போ தான் பயன்பெறுவோம். அதே போல் தான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறதுனால மட்டும் பத்தாது. சொல்லப்போனால் தேவன் இருக்கிறார் என்றதுனால மட்டும் கூட நீங்கள் மேக்சிமம் பயனடைஞ்சிட முடியாது. இந்த வாக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், தேவன் உங்களோட இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும்.